Hi guys, welcome back to Rajesh Informing channel. இது Rajesh இந்த இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறோம். ஒரு யூடியூப் பற்றிய ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். யூடியூபராக நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் சேனலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் சேனல் இப்போ ஸ்பேம் சேனலாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்கள் சேனல் எப்படி ஸ்பேம் சேனலாக இருக்குது கண்டுபிடிக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏன் இப்போ ஸ்பேம் சேனல் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஸ்பேம் சேனல் ஆச்சுன்னா உங்கள் சேனலில் வந்து கிட்டத்தட்ட எந்த க்ரோத்தும் இருக்காது, எந்த வளர்ச்சி அப்படி இப்படின்னு நின்ற உங்கள் சேனலு. ஓகேவா, அதுதான் ரொம்ப முக்கியம். வந்து இப்போ கமெண்ட் சில ஸ்பேம் கமெண்ட்லாம் இருக்குது. ஏன் ஸ்பேம் அதிகம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேட் பண்ணுறீங்களே, சேட்டில் வந்து இப்போ நீங்கள் இன்னொரு யூடியூப்பில் இன்னொரு சேனலாகவே பார்க்குறீங்க, அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அப்படின்னு சொல்லி லிங்க்கில் கிளிக் பண்ணி லிங்க் வந்து கொடுத்து அனுப்பிச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சேனல் வந்து ஸ்பேம் சேனலாக யூடியூப் வந்து எடுத்துப்போம். அது பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பேம் சேனல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் லிங்க் கொடுக்காம ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல், சப்போர்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் யூஸ் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப்ன்றாலே சப்போஸ் மாதிரி ஆகிடும். ஓகேவா, அது வந்து சப்ஸ்கிரைப்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, அது எப்படி நம்ம சேனல் ஸ்பேம் சேனலில் இருக்குதா இல்லையான்னு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஒரு யூடியூபர் தான் கன்ஃபார்மாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு யூடியூபராக இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூபர் தான் அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி guys, வாங்க இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம யூடியூப்குள்ளே போகணும். யூடியூப்குள்ளே போயிட்டு நம்ம சேனலோட ஹோம் பேஜுக்குள்ளே போயிடணும். ஹோம் பேஜுக்குள்ளே போய்ட்டு அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஆள் தெரிஞ்சிருந்தால் விட்டுருங்க, தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்குள்ளே போயிட்டு ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டு 3 டாட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், மார்க் பண்ணி காட்டுறேன். 3 டாட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்து ஷேர்ன்னு இருக்கும். ஷேர்னு பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க்கு காப்பி அடித்து அதுக்கு இப்போ நீங்கள் ஆல் க்ளோஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போகலாம், அப்படின்னா கூகுளுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஓப்பன் ஆக கொஞ்சம் லேட்டாக ஆகும், ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ டிவைஸு, அதனால் கொஞ்சம் ஓப்பன் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா, அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின்ஸ்குள்ளே போயிட்டு சரி ஓகே ஏதோ யூடியூப்பில் பண்ணிட்டுருக்குது. சரி, சர்ச் இன்ஜின்குள்ளே போயிட்டு ஸ்பேம் சேனல் இண்டிகேட்டர் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை நீங்கள் போட்டு நீங்கள் கோ கொடுத்துக்கணும். கோ கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ வந்து இது வாங்கிட்டு இருக்குது, சர்ச் ஆகிட்டு சர்ச் ஆகிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு தனி ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் போயிடுங்க. இதில் வந்து கீழே வந்து காட்டுறாங்க 48.32% அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கோம். இது வந்து நான் வந்து இப்போ நான் போயிட்டு வந்ததுனால வந்து அதெல்லாம் காட்டுது எனக்கு இப்போ. ஓகேவா, அடுத்தது இப்போ அதில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இப்படி காட்டும், இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயும் நீங்கள் லேப்டாப்பில் பிசி வச்சுருக்கீங்கன்னா அது கூட இப்படி பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இன்னும் ஒரே மாதிரி வரும். நான் வந்து க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போய் பண்ணாலும் அதே மாதிரி தான் வரும். இதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவங்க வந்து இது மாதிரி பார்த்துருக்காங்க அவங்க ஸ்பேம் இண்டிகேட்டர். சரி ஓகேவா, கொஞ்சம் இப்போ நம்ம வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஒரு லிங்க் அதில் கொடுத்துருக்குறாங்க. அந்த லிங்க்குக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் அந்த லிங்க்குக்கு முன்னாடி நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்னு காட்டும். பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ஆகும். ரன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கல பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பேம் 4% காட்டும். ஏன் அப்படி எனக்கு அப்படி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா முக்கால்வாசி பேருக்கு அப்படி தான் காட்டும். ஏன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நீங்கள் வந்து சேனல் பேனர் வரல, அதனால அந்த 100% ஸ்பேம் காட்டுது. மிச்சம் எதுவும் எனக்கு வந்து ஆகலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பி கேட் சேனலு அந்த மாதிரி எதுவுமே வரல எனக்கு. அதுக்கு வந்து நிறைய எக்கச்சக்கம் இருக்குது. நீங்கள் எதாவது காப்பி ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்துடும். ஏதாவது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ஏதாவது இருந்தால் கூட வந்துடும் உங்களுக்கு. வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட வந்துடும் உங்களுக்கு. இல்லை வந்து ஸ்பேமுக்கு வந்துடும். எல்லாமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஏன் எனக்கு இப்போ 100% எனக்கு இப்போ காட்டுது, சேனல் பேனர் வச்சுருக்கேன்ல, ஏன் எனக்கு காட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து க்ரியேட் பண்ணது வெறும் மொபைலில் தெரிகிற மாதிரி மட்டும்தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதனால வந்து எனக்கு வந்து இங்கே 100% ஸ்பேமில் காட்டுது. இதுவே நீங்கள் வந்து எல்லா 3 டிவைஸ்லையும் என்னென்ன இருக்குன்னா, மொபைல், பிசி, டிவி, இது 3த்தையும் தெரிகிற மாதிரி காட்டணும். அதுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். அப்போ தான் இதுலேயும் காட்டும். இங்கே ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்லேயும் காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த 100% போயிடும். ஓகேவா, நான் அதான் மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஓகேவா, சரி ஓகேவா, இதான் வந்து இது மூலமாக தான் நம்ம வந்து ஸ்பேம் சேனலில் கண்டுபிடிக்கலாம். ஆனால் முக்கால்வாசி வந்து ஸ்பேம் இப்போ இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு யூடியூபாக இருந்தால் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பற்றிய ஒரு கமெண்ட்டும், அதுக்கடுத்து ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணிட்டீங்க கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் கன்ஃபார்மாக வந்துனே இருக்கும். சரி கைஸ், தேங்க்யூ, பபாய், தேங்க்யூ.